ஓகே, இப்போ நம்ம வந்து பிஜில இருந்து எங்க வந்திருக்கோம்? This is called Brickfields. தமிழ்ல சொல்ல மாட்டேன். Brickfields எப்பறா தமிழ்ல சொல்றது? தமிழ்ல சொல்ல பாக்குறேன். செங்கல் பாடாக் கிடைக்கிறியா? சரி சரி. ஓகே, Brickfields எங்க எங்க எங்க? புத்திஸ்ட் மகா விஹாரா. இதுதான் வந்து Brickfields புத்திஸ்ட் மகா விஹாரா. இப்போ வந்து நம்ம Brickfields வந்திருக்கோம். ஜூம். ரோல் கேமரா ஆக்ஷன். எப்படி செதுக்கி இருக்காங்க பாரு. எதா? பில்டிங். ஓ அதையா? நான் பயந்துட்டேன். பில்டிங் தான் சொன்னேன். இதான்டா இங்க வளர்ற புலி. புலியா? சிங்கம் வளர்த்தாங்க. அப்புறம் நாளை பின்னால வந்து இந்த இடத்த யாரு பாத்துப்பா அப்படின்றதுனால இதை அப்படியே வச்சு கல்லாக்கிட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க போன ஜென்மத்துல என் உருவம் மாதிரியே இருக்கு. கம் க்ளோசர். இந்த மூஞ்ச பாருங்க. அப்படியே மூஞ்ச காமி. இப்ப என்ன கேட்டு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு துளி சம்மந்தம் இல்ல. அப்படிலாம் பேசக்கூடாது. நல்லா பாத்தீங்கன்னா ஏய் வா அடுத்து போ. இவன் அப்படிதான் பேசிடுவான். வா வா. என்ன பில்டிங் வாங்க போறீங்களா? வேலையே பார்த்துட்டு வரீங்க. கட்டுமானம் கீழையும் பார்த்து நடங்க. தள்ளு கிள்ளு பட்டு தெரிச்சிட போறீங்க. தெரியும் தானே? அதையே ஞாபகப்படுத்திருக்கீங்க. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நான் பிஜே போனோம். பிஜே புத்தர் கோயிலுக்கு போனோம். இப்ப பிரிஃபீல்டுக்கு புத்தர் கோயில் வந்திருக்கோம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது பிஜே, இது பிரிக்ஃபீல்டு. ஓகே, முடிஞ்சு போகலாம். சரி 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 வா 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 வா. உனக்காக நடனம் பாக்குறவங்களுக்காக சொல்லுவேன். சொல்லு. அதாவது பிஜேல பார்த்தனா வந்து சத்திரம், அது வந்து தைலண்ட் மோனாஸ்திரியை ஃபாலோ பண்றது. இப்போ இங்க பிரிக்ஃபீல்ட்ஸ் வந்து புத்திஸ்ட் மகா விஹாரா இருக்குல்ல, இது வந்து இது வந்து ஸ்ரீலங்காவோட மாங்குங்க தான் வந்து பரிமாறிக்கிறது எல்லாமே. சோ இங்க உள்ள வந்து தாக்கம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு தாக்கமும் இருக்கும். ஸ்ரீலங்கா தாக்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு தாக்கம் இருக்கும். ஏன்னா புத்தர் வந்து என்லைன்மெண்ட் பெற்ற இடம் வந்து பீகார்ல போத் கயால, அங்கதான் வந்து அந்த போதி மரமே இருக்கு. இன்னமும் அந்த இடம் அங்கேதான் இருக்கு. இத்தனை வருஷமாகவும் அவரு அந்த எந்த போதி மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றாரோ அந்த மரம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. யார் யாரெல்லாம் வந்து பீகாருக்கு போறாங்களோ போத்கயாக்கு கண்டிப்பா அங்க போங்க, இடம் சிறப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா பிஜேல ஆரம்பிச்சு பிரிக்ஃபீல்டு வந்து எங்காது பீகாருக்கு போயிட்டாங்க. போத்கயா இப்ப இன்னும் கொஞ்சம் விட்டா போதி மரம்னால அதை விட்டுட்டு இப்ப போதி தர்மம் வரைக்கும் போயிருவோம். அதெல்லாம் அது பாத்தீங்கன்னா மிதிச்சிருவேன். உன்னை இதை பத்தி தான் கேட்டேன். உடனே பேரு சைனா வரைக்கும் போறாரு. விட்டா வரலாறு எடுத்து பேசிட டைம் இல்ல நம்மளுக்கு. சரி, நீங்க என்ன செய்யுங்க, பில்டிங் உங்க வேலையை பாருங்க. நான் அப்படியே போயிட்டு மக்களோட மக்களை கலக்குறேன். தம்பி தம்பி விட்டுட்டு போறீங்க. ஆசீர்வாதம். தேங்க்யூ. படம் முடிச்சு யாருக்கு அனுப்புவ? சும்மா கேட்டேன். ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து 2 பேர் இல்லை, கேமராமேன் இல்லை. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு கோஸ்ட் மாதிரி, கோஸ்ட் விக்ரம். என்னடா அப்படியே சிவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுதான் அந்த மேஜிக் மேன், ஜென்டில் மேன். அப்புறம் என்ன மேன் வைக்கலாம்? பிகாச்சு மேன். கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் வாங்க, ஷேர்ஸ் வாக் பாருங்க. ஓகே மக்களே. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து தியான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜி வந்து தியானத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. அது என்ன முத்திரைன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த முத்திரை வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் முத்திரை. கண்ணெல்லாம் ஏறுது அவருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு நிலைக்கு அடையிறாரு.
அது என்னன்னு அவர் வந்த பிறகு தான் தெரியும். தெய்வ குழந்தை வந்து இப்போ தியானத்தை முடிச்சுட்டு இப்போ தான் நிதான நிலைக்கு வந்திருக்காரு. இப்போ மண்டி போட்டு ஃபுல் பவரை எடுக்க போகிறாரு. ரெடியாக இருங்க. சிலச்சா தரி 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 எடுறா எல்லா பவரையும். காடம்பனா ஏன் நிற்கிறான்? மாங்க் கையாலே கயிறு மோன் கையிலே நம்ம அம்மா அப்பா கையில் கட்டுற மாதிரி வருமா? அங்க போய் கட்டுறான். மகான் மகான் காந்தி மகான் சத்யா ஷார்ட்டை பத்தியா இல்லையா? நடு இதுல இருந்து எடுக்கிறான். இவரு எல்லாரு எஃபெக்ட் பாருங்க. ஓகே, ஷேரன்ஸ் vlog ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஹரி வேசா டே ஒரு முடிவுக்கு வருது. வாங்க சேரன் vlogs வரைக்கும் போதும். அதெல்லாம் சேரன் vlogs ஃபேன்ஸ் வேணா ஐயா. இதெல்லாம் பெருமையா? கடமை. சேரன் vlogs சேரன் vlogs போதும். vlogsோட ஃபேன்ஸ். சரி ஏதோ ஒண்ணு. இவன் பார்க்கறவங்க அதானே. இவன் பேசுறதை கட் பண்ணி தூக்கிட்டே as usual. வருங்கால சந்ததிக்காக ஒரு மெசேஜ். வருங்கால சந்ததி. ஆமா. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா நம்ம வந்து வேசா டே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பிஜே அண்ட் பிரிக்ஃபீல்ட்ஸ். ஸோ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். யாரோட நம்பிக்கையும் யாரோட மனதையும் புண்படுத்துவது எங்களது நோக்கம் இல்லை. நோக்கம் ஃபன். அதாவது ஃபன்னுக்கு இப்படி நீங்க சாமி கூட எடுத்துக்கீங்க இல்ல, இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஃபன். சோ ஓகே, சேரம் vlogs வந்து இதோட வந்து இங்க முடியுது. இதோட உங்களை நான் அதாவது நாங்க வேற vlogsல வேற இடத்துல சந்திக்கிறோம். அதுவரை சாவ் வித் blessed water. ஏன்டா பார்த்த போது வேற நாசம் பண்றீங்கடா. blessed water. see you all. bye bye. okay bye. அதென்ன எக்ஸ்ட்ரா பை எப்ப பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா பை. கடைசியா புத்திரிய எலெக்ஷன்ல கேஸ்ட் ஆகிடா. ஓட்டு கை தூக்க வச்சிட்டாங்கடா. அவங்க ஐ எம் த ஒன்றாங்கடா, மேல் நோக்கி பாருன்னு சொல்றாங்கடா. அதான்டா இவனை வந்து சும்மா தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றானோ கடைசியா புத்திரிக்கே போய் கொடுக்குறான். ஏன் இவ்வளவு அவசியப்படுறேன்? இன்னைக்கு விசாடி சாந்தமா இருக்கணும். எனக்கு தெரியுது நீ பௌர்ணமின்ட்டு. ஏன் பௌர்ணமினா உள்ள இருக்க மிருகலாம் வெளியே இருக்கும். அப்புறம் நான் சொல்லுவேன். அப்புறம் சரிடா விடுறா வாடா போலாம் வாடா.